இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி எழுத வேண்டும் என்பத சான்றுகளின் அடிப்படையில் அறிவியல் வழிநின்று நிலவுவதே நமது அரசினுடைய தலையாய கடமை. இரும்பின் உறுதியோடு உறக்கச் சொல்வோம், இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை இனி தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தொடங்கி எழுத வேண்டும் என்று. இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளதாக தெரிவித்திருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் தொல்லியல் துறை சார்பில் நடைபெற்று வரும் விழாவில் பங்கேற்று உரையாற்றி வருகிறார். அதனை பார்க்கலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கீழடி இணையதளத்தினை தொடங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. தற்போது கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் மற்றும் கீழடி இணையதளம் குறித்தான காணொலியை தற்போது காணலாம். கீழடி தொல்லியல் மற்றும் மரபு குறித்தான ஆர்வத்தை தமிழ்நாட்டில் புத்தாக்கம் பெறச் செய்த ஒற்றை சொல் கீழடி. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் விரிவாக நடத்தப்பட்ட தொல்லியல் அகழாய்வு முடிவுகளில் நகர நாகரிகத்திற்கான கூறுகளாக சொல்லப்படும் செங்கல் கட்டுமானங்கள், வணிகம், தொழில்நுட்பம், எழுத்தறிவு, மேம்பட்ட சமூக வாழ்க்கை போன்ற அனைத்து சான்றுகளும் கீழடியில் வெளிப்பட்டுள்ளன. இந்த தொல்லியல் சான்றுகளானது 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை அறிவியல் அடிப்படையிலான காலக்கணிப்பு முடிவுகளும் உறுதி செய்கின்றன. இது மட்டுமல்லாமல் இரும்பு பொருட்கள், விலையுயர்ந்த மணிகள், பல வகையான மட்கலன்கள், நெசவு தொழிலுக்கான தக்கடிகள் என தொழில்கள் சார்ந்த சான்றுகள் கீழடியில் கிடைக்கின்றன. மேலும் அரிடைன், ரவுலட்டட் வேர், ஷெலடன் வேர் போன்ற அயலக பானை ஓடுகளும் ரோம் நாட்டு நாணயங்களும் கிமு 5ஆம் நூற்றாண்டை சார்ந்த கங்கை சமவெளி நாணயங்களும் கிடைக்கின்றன. சுடுமண்ணால் ஆன விளையாட்டு சக்கரங்கள், வட்ட சில்லுகள், தந்தத்திலான பகடைகள், ஆட்டக்காய்கள், சோழிகள் என பல்வேறு வகையான விளையாட்டு பொருட்கள் கீழடியில் கிடைக்கின்றன. அதே போல குறியீடுகள் பொறித்த பானை ஓடுகளும் அதன் தொடர்ச்சியாக தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளும் கீழடியில் ஏராளமாக கிடைக்கின்றன. இதுவரை தமிழகத்தில் நடந்துள்ள தொல்லியல் அகழாய்வுகளில் செங்கல் கட்டுமானங்களின் எச்சங்கள் அரிக்கமேடு, காவேரி பூம்பட்டினம் போன்ற பகுதிகளில் கிடைத்திருந்தாலும் முதல் முறையாக விரிவான கட்டுமான பகுதிகள் கிடைத்திருக்கக்கூடிய இடம் கீழடி. இரட்டை அடுக்கு உலை, சதுர வடிவ தொட்டிகள், பல வகையான நீர் வடிகால்கள், உரை கிணறுகள் என நகர நாகரிகத்திற்கான கட்டுமான தடயங்கள் அனைத்தும் கீழடியில் கிடைத்திருக்கின்றன. செங்கற்களின் அளவை வைத்து பார்க்கும் போதும் அதற்கான இணைப்பு பொருளாக களிமண்ணை மட்டுமே பயன்படுத்தி இருப்பதை வைத்து பார்க்கும் போதும் இந்த கட்டுமானங்களை சங்ககால கட்டுமானங்கள் என்று தொல்லியல் அறிஞர்கள் வரையறுக்கின்றனர். தமிழர் பண்பாட்டின் தொன்மையையும் சிறப்பையும் பறைசாற்றும் இந்த சங்ககால கட்டுமான பகுதிகளை எக்காலத்திலும் உலகத்தினர் கண்டு வியப்பதற்காக இப்பகுதியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தொல்லியல் துறை அமைச்சர் அவர்கள் சட்டசபையில் அறிவித்திருந்தார்கள். அதன்படி சீனாவின் சுடுமண் வீரர் திறந்தவெளி அருங்காட்சியகம், ஜப்பானின் நாரா திறந்தவெளி அருங்காட்சியகம், தொலவீரா, லோத்தல் போன்ற சிந்துவெளி பகுதியின் திறந்தவெளி அருங்காட்சியகங்களை போன்று கீழடியிலும் உலக தரத்தில் நவீன முறையில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது. இதற்காக 4.5 ஏக்கர் நிலம் தொல்லியல் துறையால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. மொத்தம் 5914 சதுர மீட்டர் பரப்பளவில்
17 கோடி ரூபாய் மதிப்பில் அதிநவீன முறையிலும் பாரம்பரிய தோற்றத்துடனும் பிரம்மாண்டமான திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான கட்டுமான பணிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்துள்ளார்கள். கீழடி அகழ்வாய்வுகளில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களை அழகுற காட்சிப்படுத்தும் விதமாக கீழடியில் பிரம்மாண்டமான அருங்காட்சியகத்தை நவீன முறையில் அமைத்து 2023ஆம் ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருந்தார்கள். 2 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 6 லட்சம் பார்வையாளர்கள் இதுவரையில் கீழடி அதாவது 5300 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ் நிலப்பரப்பில் இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை அறிவியல் அடிப்படையில் நிறுவியுள்ளோம் என்பதை மட்டற்ற மகிழ்ச்சியுடன் உலகிற்கு அறிவிக்கிறேன் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.